ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த சாங் பாருங்களேன். வானைந்த கரமே உடைத்ததென்று புலம்பி ஏங்கினேன். வனைந்தவர் உடைக்கல, என்னையும் மறக்கல. சீரமை பார்கிவர் என்பதை நம்புவேன். ஸோ நம்ம ரீசெண்ட் வீடியோவில் இந்த ஒரு கமெண்ட் பார்த்தேன். ப்ரோ, நான் ரியலி ஜீசஸை ரொம்ப நம்புகிறேன் ப்ரோ, ஆனால் ஜீசஸ் என்னை ரொம்ப உடைக்கிறாரு, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கமெண்ட் பார்த்தேன். நம்மளும் இந்த உலகத்தில் தான் இருக்கோம்ல, நமக்கும் இந்த உலகத்தில் நிறையா பாடுகள் இருக்குது. ஆனால் சில டைம் கர்த்தரே நம்மளை உடைக்கிற மாதிரி இருக்குல்ல, என்ன ஆண்டவரே இவ்வளோ பாடுகள் தரீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த சாங் லைனில் வர மாதிரி கர்த்தர் நம்மளை உடைக்கவும் இல்லை, நம்மளை மறக்கவும் இல்லை. அப்புறம் ஏன் எனக்கு பாடுகள் இன்னும் இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு வசனத்தின் படி நமக்கு பாடுகள் இருக்கும் தான், ஆனால் அது நம்மளை மேற்கொள்ளாது. ஏன்னா கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயம் கொண்டார். அப்போ அவரை விசுவாசிக்கிற நம்ம தான் ஜெயம் கொள்ளுமே தவிர, இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ளாது. ஸோ நம்ம தான் ஜெயம் கொள்வோம். ஸோ கவலைப்படாமல் இருங்க, கர்த்தர்கிட்ட நம்புங்க, ப்ரேயர் பண்ணுங்க, ஸ்டே ஸ்ட்ராங். ஸோ கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அவர் நம்மளுடைய சிச்சுவேஷனை சீரமைப்பார் என்பதை நம்ம நம்புவோம். ஆமீன்.